ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார் குழம்பு. சாம்பார் வைக்க போகிறோம். கத்தரிக்காய், தக்காளி பழம், முருங்கைக்காய், இங்கே பாருங்கள் முருங்கைக்காய், உள்ளி, இது உள்ளி அரைக்கிறதுக்கு, பல்லாரி, இத்தனை சாம்பார் இன்றைக்கி அம்மியில் அரைச்சி வைக்க போகிறேன். சாம்பார் குழம்பு. இது பச்சை மிளகா குழம்பு கூட போட, தேங்காய் எல்லாம் அரைச்சி வைக்க போகிறேன். இன்றைக்கி சாம்பார். மல்லி, இது சீரகம், இது மல்லி, வத்தை, தேங்காய் எல்லாம் அரைக்கணும். அரைச்சி இன்றைக்கி சாம்பார் குழம்பு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பருப்பு குழம்பு, சாம்பார். பருப்பு போட போகிறேன். இன்றைக்கி சாம்பார் குழம்பு. எங்கள் வீட்டில் கத்தரிக்காய், காய், தக்காளி பழம், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு இன்றைக்கி சாம்பார். எங்கள் வீட்டில் பருப்பை கழுவி போட்டாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாம்பார் நான் எண்ணெய் ஊற்றியாச்சு. தாளிக்க போகிறேன். கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு கழுவி வச்சதுக்கப்புறம் கொண்டாடுங்க. கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு தடவிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். கத்தரிக்காய் சாம்பாருக்கு கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு வதக்காச்சு, நல்லா வதக்காச்சு. நான் அரைச்சி வச்ச மசாலா இது மல்லி, சீரகம், வத்தல், தக்காளி பழம், தேங்காய், இது எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சு நான் ஊற்றுது பாருங்கள். சாம்பார் இது முருங்கைக்காய்.
இது சாம்பார் பொடி கொஞ்சம் போடணும். மசாலா அரைச்சது சாம்பார் பொடி போடுது கொஞ்சம் மட்டும் போதும். ஏன்னா மசாலா சேர்ந்துட்டு மசாலா எல்லாம் அம்மியில் அரைச்சிட்டேன். மஞ்சள் கொஞ்சம், உப்பு போடணும். முருங்கைக்காய்க்கு உப்பு எப்போவுமே போட்டால் தான் முருங்கைக்காய்க்கு உப்பு சேரும். பருப்பை போட்டுது, பருப்பையும் போட்டுருவேன். கொதிச்சு பருப்பு அவிஞ்சது, அவிச்சாச்சு, அவிச்சதை கொட்டியாச்சு. குழம்பு சாம்பார் ரெடி ஆகிட்டு மல்லி இலையை தூவியாச்சு. சாம்பார் மணம் யாருக்கும் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மல்லி இலை போட்டாச்சு, சாம்பார் ரெடி. வாங்க சாப்பிடலாம். இதேமாரி நீங்கள் எப்படி சாம்பார் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். எப்படி வைக்கணும்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் எல்லாரும். யாராருக்கு சாம்பார் பிடிக்கும்னு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் போடுங்க.